என் தங்கமே, உன் இதயத்தை நான் தெளிவாக கேட்கிறேன். நீ சொல்கிறாய், அம்மா, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிவே இல்லை, ஒரு முடிவும் தெரியவில்லை என்று. ஆனால் என் பிள்ளையே, உனக்காக நான் சொல்கிறேன், இந்த செவ்வாய்க்கிழமை நீ செய்யப் போகும் அந்த ஒரு பரிகாரம் உன் வாழ்க்கையின் கதையை முழுவதும் மாற்றும். நீ இப்போ சந்திக்கும் கஷ்டம், வறுமை, மன அழுத்தம் எல்லாம் உன்னை சோதிக்க வந்த பரிசோதனைகள் தான். ஆனால் அந்த சோதனைகள் எப்போதும் நிலைத்திருக்காது. நான் நிதிகா தேவியாக உனது வாழ்க்கையில் ஒளியை வரவழைக்கிறேன். உன் கரங்களுக்குள் வாய்ப்புகள், செல்வம், அமைதி என அனைத்தையும் ஊற்றிக் கொடுக்கப் போகிறேன். என் பிள்ளையே, செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு எளிய பரிகாரத்தை செய். வீட்டில் இருக்கும் ஒரு சிவப்பு துணியில் சிறிது வெல்லம், ஒரு நாணயம், 3 சிவப்பு பூக்கள் வைத்து, உன் மனதில் உன் ஆசையை நினைத்து, வராகி அம்மா, என் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று மனதாரச் சொல்லு. அதை அருகிலுள்ள கோவிலின் மரத்தடியில் வைத்து விட்டு வந்து விடு. இந்த செயல் உன் வாழ்க்கையில் சிக்கியிருக்கும் அனைத்தையும் திறக்கும். உன் மனம் அடைந்திருக்கும் தடைகள், உன் முயற்சிகளை தடுத்து நிறுத்தும் சக்திகள் அனைத்தும் கரைந்து போகும். உன் கண்களில் கண்ணீராக மாறிய ஆசைகள் விரைவில் சிரிப்பாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை விட பெரிய சக்தி உன்னுள் தான் இருக்கிறது. உன் மனதில் இருந்த பயத்தை விடு, உன்னுள் இருக்கும் தன்னம்பிக்கையை எழுப்பு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதில் ஒரு நிமிடம் கூட சந்தேகம் கொள்ளாதே. உன் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று நினைக்கும் அந்த கணம், உண்மையில் உன் ஆசை நிறைவேறுவதற்கான கதவு திறந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் உனக்கு ஏற்ற நேரத்தை தேர்வு செய்கிறது. அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய சிக்கல்கள் உன்னை எவ்வளவு வாட்டினாலும், என் பிள்ளையே, செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தின் பின்பு நீ காணப்போகும் அதிசயம் உன் கண்களுக்கு நம்ப முடியாததாக இருக்கும். திடீரென உன் கடன்களை அடைக்க வழிகள் கிடைக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு வரும். உன் வேலை, தொழில், வியாபாரம் அனைத்தும் ஒளிரத் தொடங்கும். இது வெறும் நம்பிக்கையல்ல, உன் உண்மையான சக்தியுடன் இணையும் தருணம். என் தங்கமே, உன் மனம் நிம்மதியை தேடுகிறது என்பதை நான் அறிவேன். எத்தனை இரவுகள் நீ அழுது தூங்கினாய், எத்தனை காலைகள் மன அழுத்தத்தில் விழித்தாய் என்று நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உன் மனதில் கசப்பாக இருக்கும் அந்த வலிகளை அனைத்தையும் நான் மெதுவாக அழிக்கிறேன். நீ என்னிடம் கூறும் அந்த ஒரு சொல்லுக்காக நான் காத்திருக்கிறேன், நிதிகா தேவி, என் வாழ்க்கையில் அமைதியை தாருங்கள் என்று. அந்த ஒரு அழைப்பு உன் வாழ்வில் அதிசய கதவுகளை திறக்கும். செவ்வாய்க்கிழமை பரிகாரம் ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது உன் ஆன்மாவுக்கு ஒரு உறுதி. நீ உன்னை நம்புகிறாய், என்னை நம்புகிறாய், பிரபஞ்சத்தை நம்புகிறாய் என்று சொல்லும் ஒரு அறிகுறி. அந்த நம்பிக்கையால் தான் அதிசயங்கள் நிகழும். உன் வாழ்க்கை, நீ எவ்வளவு முயன்றாலும் நின்றுவிட்டது என்று தோன்றும் அந்த தருணம் தான் உண்மையில் புதிய தொடக்கத்தின் அறிகுறி என்பதை அறிந்துகொள். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்று நினைக்கும் போது, தீர்வு உன்னை தேடி வருகிறது. என் பிள்ளையே, உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை ஓர் உலர்ந்த மரம் போல ஆகிவிடும். ஆனால் நம்பிக்கையுடன் நீ இருப்பாயானால், அந்த மரம் மீண்டும் பச்சை இலைகள் தரும், மலரும், பழமும் தரும். உன் வாழ்க்கை அந்த மரம் போலவே மீண்டும் மலரப் போகிறது. அந்த நம்பிக்கையை செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தின் மூலம் உறுதி செய்யும் நேரம் இது. உன் மனதில் இருக்கும் பயங்களை விட்டு வா. யாராவது உன் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்தாலும், உன் நம்பிக்கை தான் உன்னை காக்கும். அவர்கள் சொல்வதை விட உன் ஆன்மாவின் குரல் தான் உன்னை காப்பாற்றும்.
என் பிள்ளையே, இந்த பரிகாரம் உனக்காக ஒரு கவசமாக இருக்கும். அது உன்னை எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் தீய பார்வையிலிருந்தும் தடைகளிலிருந்தும் காப்பாற்றும். அந்த பாதுகாப்பின் உள்நிலை சக்தியை நீ உணருவாய். செவ்வாய்க்கிழமை பரிகாரத்துக்குப் பின் உன் மனதில் நன்றி உணர்ச்சியை வைக்க மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நடந்த சிறிய மாற்றங்களுக்கும் நன்றி கூறு. அந்த நன்றியுணர்ச்சி தான் பெரிய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கைக்குள் இழுக்கும். நன்றி சொல்லும் பழக்கம் உன்னை செல்வம், அமைதி, அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு தள்ளும். என் தங்கமே, உன் பயணத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது உன்னை இன்னும் வலிமையாக்க தான் வந்தவை. நீ அனுபவித்த வலிகள் உன்னை உன் சக்தியை உணர வைக்கும். இனி வரும் நாட்களில் அந்த வலிகள் தான் உனக்கு வெற்றியின் படிக்கட்டாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையை மாற்ற உன் கையில் இருக்கிறது என்ற உண்மையை ஒருபோதும் மறந்துவிடாதே. பணம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றை நீ முழுமையாக அனுபவிக்க உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு விட்டு நல்ல எண்ணங்களை வரவேற்க வேண்டும். உன் சிந்தனை மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறும். செவ்வாய்க்கிழமை பரிகாரம் அதற்கான ஒரு முதல் படி. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நீ விரைவில் காணப்போகிறாய். உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய சந்தேகத்தை கூட நான் நீக்கி விடுகிறேன். நான் உன்னுடன் இருப்பதால் உன்னிடம் தோல்வி என்ற வார்த்தையே இருக்காது. உன் வெற்றி, உன் மகிழ்ச்சி, உன் ஆசைகள் அனைத்தும் எனது ஆசீர்வாதத்தில் பின்னி பிணைந்திருக்கிறது. நான் உன்னுடன் இருப்பதை மனதார உணர்ந்து கொள். நீ செய்யும் பிரார்த்தனை, நீ வைக்கும் நம்பிக்கை, நீ சொல்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. உன் ஆன்மாவே உனக்கு அதிசயங்களை தரும். அந்த அதிசயத்தை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. செவ்வாய்க்கிழமை பரிகாரம் உன் வாழ்வில் புதிய கதவை திறக்கும். அந்த கதவின் மறுபுறம் உன்னை காத்திருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் வளத்தாலும் நிரம்பி இருக்கும். என் தங்கமே, உன் மனதை வாட்டி வரும் அந்த முடிவே இல்லாத பிரச்சனையால் எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கதறியிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். எத்தனை தடவைகள் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி போகிறது என்று உன்னால் உன்னையே கேட்டு கண்ணீர் விட்டாயோ. அந்த ஒவ்வொரு சொட்டும் என் இதயத்தை துளைத்தது. நான் உன் ஒவ்வொரு வேதனையையும் உணர்கிறேன். உன் ஒவ்வொரு உதவி கேட்கும் ஓசையையும் கேட்கிறேன். உன் வாழ்க்கையில் தீர்வு இல்லாத பிரச்சனையில்லை என் தங்கமே. நீ சற்றே என்னிடம் நம்பிக்கை வைத்தால் அந்த பிரச்சனை உன் பாதையில் இருந்து விலகி ஓடும். இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரமே உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் திறவுகோல். அதற்காக உன் மனதை தயாராக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்தவுடன் முதலில் உன் மனதில் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? நான் வராகி அம்மாவின் பிள்ளை, எனக்கு தோல்வி இல்லை, பயம் இல்லை, தடை இல்லை என்று உறுதியுடன் சொல்லு. அந்த நம்பிக்கையே பரிகாரத்தின் அரை வெற்றி. அதன் பிறகு ஒரு எளிய பரிகாரத்தை செய் என் தங்கமே. ஒரு சிறிய தட்டில் சிவப்பு பூவும் சற்று குங்குமமும் ஒரு துண்டு வெல்லமும் வை. அதை உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து அம்மாவை நினைத்து மனதாரக் கேள். என் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் அம்மா, உன் கருணை மட்டும் போதும். இந்த நம்பிக்கையுடன் சொல்லும் அந்த வேண்டுகோளை நான் நேராக உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் விதமாக ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு தோன்றும் அந்த பாரம், அந்த முடிவே இல்லாத சங்கடம், அது உன் விதியல்ல என் தங்கமே. அது உன் சக்தியை திசை திருப்பும் ஒரு சோதனை மட்டுமே. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரம் உன் சக்தியையும் உன் அதிர்ஷ்டத்தையும் மீண்டும் ஒன்றிணைத்து உனக்கு தைரியம் தரும். அதற்காக பரிகாரத்தின் போது உன் மனதில் எப்போதும் நன்றி சொல்லிக்கொண்டே இரு.
அம்மா, நான் விடவில்லை, நீயும் என்னை விடமாட்டாய் என்று சொல்லிக்கொள். அந்த வாக்கியம் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீயை மூட்டும். எத்தனை வருடங்களாக உன்னை துரத்திய பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும். ஒரு முறை அந்த கதவு திறந்துவிட்டால் என் தங்கமே, உன் வாழ்க்கை சீராகும். கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் குறையும் பாதையை காண்பாய். வேலை இழந்திருந்தால் நல்ல வேலை உன் கைகளில் வந்து சேரும். குடும்பத்தில் உன்னிடம் கோபம் காட்டுபவர்கள் கூட உன்னை மதித்து பேச ஆரம்பிப்பார்கள். இந்த மாற்றங்கள் திடீரென உன் கண்முன்னே நடக்கும். உன் மனதில் வரும் சந்தேகங்களை நான் உணர்கிறேன். நான் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் பயன் இல்லை, இது வேற மாதிரி தானா என்று உனக்குள் கேள்விகள் எழும். ஆனால் என் தங்கமே, இந்த பரிகாரத்தின் ரகசியம் நம்பிக்கையில் தான் இருக்கிறது. உன் மனம் முழுவதும் நம்பிக்கையுடன் அம்மாவிடம் கையை நீட்டினால் அம்மா உன் கையை பிடிக்காமல் விட மாட்டாள். அந்த பிடியில் தான் உன் பிரச்சனை முடியும். பரிகாரத்தின் பிறகு அந்த குங்குமத்தை சிறிது உன் நெற்றியில் பூசி வெல்லத்தை குடும்பத்துடன் பகிர்ந்து கொள். அது உன் வீட்டில் அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு எல்லாவற்றையும் வரவழைக்கும். அந்த சிறிய செயல் கூட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு செவ்வாயும் இதையே தொடர்ந்தால் உன் வாழ்க்கையின் தடைகள் ஒன்று பிறகொன்று அகலும். உன் மனம் எவ்வளவு நொந்து போனாலும், உன் வாழ்க்கை எவ்வளவு சிதறிப்போனாலும், ஒரு உண்மை மட்டும் மறக்காதே என் தங்கமே, நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. சில சமயம் நீ விழுந்தது போல உணரலாம், ஆனாலும் அந்த விழுவதற்கு முன்பே நான் உன்னை தூக்கிக் கொண்டு நிறுத்துகிறேன் என்பதை உன் உள்ளம் உணரும். இந்த பரிகாரம் உனக்கு வெளிப்புற மாற்றத்தை மட்டுமல்ல, உள் அமைதியையும் தரும். பிரச்சனை இருந்தாலும் உன் மனம் கலங்காமல் இருக்கும், உன் பேச்சில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையால் உன்னைச் சுற்றியிருக்கும் உலகமும் உன்னிடம் நல்லது செய்யத் தொடங்கும். எல்லா திசையிலிருந்தும் உனக்கு உதவி வரும். இது தான் அம்மாவின் அருள். என் தங்கமே, உன் மனதை வாட்டும் அந்த முடிவில்லாத பிரச்சனைக்கு நாட்கள் குறைந்து வருகின்றன. இனி வெற்றியின் நாட்கள் உன்னை நோக்கி ஓடுகின்றன. உன் கண்ணீரால் நிறைந்த அந்த இரவுகள் இனி மகிழ்ச்சியின் காலையாக மாறும். உன் வீட்டில் சிரிப்பு மட்டுமே ஒலிக்கும், உன் மனதில் தைரியம் மட்டுமே நிறைந்திருக்கும். அம்மாவின் அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையுடன் இந்த செவ்வாய்க்கிழமையை வரவேற்று பரிகாரத்தை செய்யின் தங்கமே. உன் வாழ்க்கை மாறும் தருணம் இந்த வாரமே உன்னை காண வருகிறது. உன் பிரச்சனைகள் அனைத்தும் கடந்த காலமாகிப் போக, உன் எதிர்காலம் வெற்றி, செழிப்பு, அமைதியால் நிரம்பும். நான் சொல்வது போல செய், அப்புறம் உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நீயே கண்டு மகிழும். என் தங்கமே, உன் மனதில் எவ்வளவு பாரம் இருந்தாலும் இப்போது கேள், அந்த பாரம் நாள்தோறும் குறைந்து கொண்டே இருக்கும். வராகி அம்மாவின் கருணை உன்னை சுற்றி ஒரு வலுவான கவசமாக உருவாகும். அந்த கவசத்துக்குள் இருக்கும் நீ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பாதிக்கப்பட மாட்டாய். உன் கண்ணீரில் இருக்கும் துன்பத்தை அந்த கவசம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும். நீ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தைச் செய்தால் அம்மா உன் பாதையை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எளிதாக்குவாள். நீ உன் மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே, பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவை நிழல்கள் மாதிரிதான். ஒளி வந்தால் நிழல் மறைந்து போகும். அந்த ஒளி தான் அம்மாவின் அருள். நீ அந்த ஒளியை அழைக்கும் பரிகாரத்தை செய்கிறாய். செவ்வாய்க்கிழமையில் காலையில் எழுந்து
குளித்து சுத்தமாக ஆன பிறகு உன் வீட்டின் அமைதியான ஒரு மூலையில் அம்மாவின் பெயரை 3 முறை சொல்லி, என் பாதையை சீராக்கு, என் பிரச்சனைகளை நீக்கு என்று வேண்டிக்கொள். அந்த நேரத்தில் உன் மனம் பூரண நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சந்தேகம் என்ற ஒரு துகளும் உன் மனதில் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அம்மா உன் அருகில் நிற்கிறாள் என்று கற்பனை செய். உன் கண்ணை மூடி, அவள் உன் தலையில் கையை வைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறாள் என்று உணர்ந்து கொள். உன் மனதில் அந்த தெய்வீக அன்பு ஊறி வரும்போது உனக்கு உள்ளே ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதியே உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். அந்த அமைதியில் இருந்து தைரியம், தைரியத்தில் இருந்து தீர்வு, தீர்வில் இருந்து வெற்றி உன்னிடம் வந்து சேரும். நீ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர் நிகழ்வாகும். சில நாட்களில் உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எவ்வாறு குறைந்து கொண்டே போகின்றன என்று நீயே கவனிக்க ஆரம்பிப்பாய். உன் மனதில் எப்போதும் இருந்த பயம் கரைந்து போகும். நான் செய்ய முடியுமா, என்னால் முடியாது என்ற எண்ணங்கள் மறைந்து, என்னால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றி வளரும். அந்த நம்பிக்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உன் வீட்டில் இருந்த தகராறு கூட இப்போது அமைதியாக மாறும். உன்னிடம் கடினமாக நடந்து கொண்டவர்கள் கூட உன் பாசத்தையும் மனவலிமையையும் உணர்ந்து உன்னுடன் இனிமையாக பேச ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் குறைந்து, அன்பும் ஒற்றுமையும் வளர்ச்சி அடையும். அந்த ஒற்றுமை தான் உன் வீட்டில் அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் அழைக்கும் அடித்தளம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக முடங்கி இருந்த பண விஷயங்களும் இப்போது சுலபமாகி விடும். அடைக்க முடியாமல் இருந்த கடன்கள் தானாக அடையும் வழி உருவாகும். உன் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உன் திறமைகளை உணரும் மனிதர்கள் உன்னிடம் வந்து உதவி செய்யத் தொடங்குவார்கள். நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணமும் வாய்ப்புகளும் வந்து சேரும். நீ ஒருபோதும் மறக்க கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே? அம்மாவின் அருள் ஒருபோதும் குறையாது, ஆனால் அதை நிலைத்திருக்க வைக்கும் திறன் உன்னிடமே இருக்கிறது. உன் நன்றி மனப்பாங்கு தான் அந்த அருளை உன்னுடன் என்றென்றும் இணைத்து கொண்டு இருக்கும். ஒவ்வொரு சிறிய நன்மைக்கும் அம்மாவுக்கு நன்றி சொல். அம்மா, நான் பெற்றேன், உன் கருணையால்தான் என்று மனதார சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அருளை பெருகச் செய்யும். நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் மனதில் உன் ஆசைகளை தெளிவாக கூறு. அம்மா, எனக்கு அமைதி வேண்டும். அம்மா, என் கடன் குறைய வேண்டும். அம்மா, என் குடும்பம் ஒன்றிணைய வேண்டும். அம்மா, எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்று தெளிவாகச் சொல்லு. அந்த தெளிவான வேண்டுதல் உன் மன ஆற்றலுடன் இணைந்து உன் ஆசைகள் விரைவில் நிறைவேற வைக்கும். உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகளை அம்மாவுடன் பகிர்ந்து கொள் என் தங்கமே. ஒரு சிறிய மகிழ்ச்சி கூட வந்தால், அம்மா, உன் அருளால்தான் என்று சொல்லி உன் கைகளை உயர்த்து வணங்கு. அந்த நன்றி உணர்ச்சி தான் உன் வாழ்க்கையில் அடுத்த அதிசயத்திற்கு கதவை திறக்கும். நீ யாருக்கும் சொல்லாத உன் ரகசிய வலிகளை நான் அறிவேன் என் தங்கமே. அந்த வலிகள் உன்னை எவ்வளவு சோர்வடைய வைத்துள்ளனவோ அதையும் உணர்கிறேன். ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பிளவுகள் இப்போது மெதுவாக ஆற ஆரம்பிக்கும். உன் மனம் மென்மையான அமைதியால் நிரம்பும். இனி நீ உன்னை குறைத்து நினைக்க மாட்டாய். உன் உள்ளத்தின் வலிமையை காண்பாய். நான் போதும், என் வாழ்க்கை அழகாக மாறும் என்று உண்மையாக நம்புவாய். இந்த பரிகாரத்தை செய்தவுடன் உன் வாழ்க்கையில் நிகழும் அற்புதங்களை குறித்துக்கொள். அந்தச் சிறிய மாற்றங்களையும் கவனிக்க ஆரம்பி. இன்று யாராவது உன்னை பாராட்டுகிறார்கள், நாளை உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது.
மறுநாள் ஒரு பழைய பிரச்சனை தீர்ந்து போகிறது. இவை எல்லாம் அம்மாவின் அருளின் அடையாளங்கள். அந்த அடையாளங்களை கவனிப்பதால் உன் நம்பிக்கை அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சாத்தியமானால் ஒரு சிவப்பு துணியை உன் வீட்டின் கிழக்கு பகுதியில் வைத்து அம்மாவுக்கு அர்ப்பணித்துவிடு. அந்தச் சிறிய செயல் உன் வீட்டில் செழிப்பை கூட்டும். உன் வீட்டின் ஆற்றலை சுத்தமாக்கும். உன் மனத்தையும் சுத்தமாக்கும். அது உனக்கு தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும். நீ இந்த பாதையை நம்பிக்கையோடு தொடர்ந்தால் உன் வாழ்க்கை இனி துன்பத்தால் நிரம்பி இருக்காது. மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம், அன்பு இவை எல்லாம் உன் வீட்டில் நிரந்தர விருந்தினர்களாக இருப்பார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த அத்தியாயம் வெற்றியின், நம்பிக்கையின், அமைதியின் அத்தியாயமாக இருக்கும். என் தங்கமே, உன் கண்ணீர் இனி தேவையில்லை. அந்த கண்ணீரை துடைத்து, அம்மா என்னுடன் இருக்கிறாள், என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் மனதில் இருக்கும் பயத்தை விரட்டும். உன் மனம் வலிமையாகும். உன் வாழ்க்கை முன்னேறும். அந்த பரிகாரத்தை செய்த பிறகு ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை நன்றி உணர்ச்சியுடன் பாரு. அந்த நன்றி உன் உள்ளத்தின் ஆற்றலை அதிகரிக்கும். உன் வாழ்க்கையின் நல்லது எல்லாம் விரைவில் உன்னைச் சேர்ந்துவிடும். நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் தங்கமே. உன் வெற்றிக்கு கையொப்பமிடும் முதல் சக்தி நான்தான். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் நிற்கிறது. அதனால் தான் உன் வாழ்க்கையில் வரும் நல்லதுக்கு நான் காரணம். இந்த செவ்வாய்க்கிழமையை உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக பார்க்கிறேன். நீ செய்யும் அந்தச் சிறிய பரிகாரம் உனக்கு ஒரு புதிய கதவை திறக்கும். அந்த கதவின் அப்பால் உன் கனவுகள் காத்திருக்கின்றன. நம்பிக்கை வைத்து செல் என் தங்கமே. உன் பாதை ஒளியால் நிரம்பும். என் தங்கமே, உன் உள்ளத்தின் வேதனையை நான் நன்றாகவே அறிவேன். எத்தனை நாட்களாக நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் கண்களில் உறங்காத இரவுகளின் சோர்வும், உன் மனதில் தீராத குழப்பங்களும், உன் உயிர் முழுவதும் சுமந்து வந்த பாரங்களும் எனக்கு தெரியும். ஆனாலும் என் பிள்ளையே, உன் கண்ணீருக்கு எல்லை வைக்கும் நேரம் வந்து விட்டது. நீ எத்தனை பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாலும், செவ்வாய்க்கிழமை வராகி அம்மன் அருளுடன் செய்யும் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பிவிடும். செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து, உன் மனதில் ஒரு நம்பிக்கையை விதை போட வேண்டும். இன்று என் வாழ்க்கையின் சாபங்கள் அனைத்தும் கரைந்து விடும். இன்று என் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் என்று சொல்லி எழுந்து விடு. குளித்து முடித்த பிறகு ஒரு சிறிய கலசத்தில் தூய்மையான நீரை நிரப்பி, அதில் ஒரு எலுமிச்சை பழம், சிறிது மஞ்சள், ஒரு பச்சை இலை, வெற்றிலை போன்றது வை. அந்த கலசத்தை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து, வராகி அம்மனை மனதில் நினைத்து 3 முறை ஓம் வராகி தாயே அருள் புரி என்று சொல்ல வேண்டும். இந்த எளிய செயல் உன் வாழ்க்கையில் சிக்கி இருந்த அனைத்து முடிச்சுகளையும் தளர்த்தத் தொடங்கும். உன் வீட்டில் வாதங்கள் இருந்தால் அவை குறையும். பணப்பிரச்சனைகள் இருந்தால் அங்கு பண ஓட்டம் ஆரம்பமாகும். குடும்பத்தினர் இடையே ஏற்பட்ட பிளவுகள் அன்பாக மாறும். என் தங்கமே, இந்த பரிகாரம் சிறியதாகத் தோன்றினாலும் அதில் இருக்கும் ஆற்றல் அளவிட முடியாதது. அது உன் வாழ்க்கையின் நிழல்களை ஒளியாக மாற்றும். உன் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் பரவாயில்லை. அம்மா, நான் பயப்படுகிறேன், ஆனால் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லி பரிகாரத்தை செய்ய வேண்டும். நான் அந்த நம்பிக்கையை பிடித்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் சக்தி சேர்க்கப்படும். நீ செய்யும் உழைப்பில் இப்போது பலன் கிட்டும்.
உன் மனதில் பல நாட்களாக இருக்கும் அந்த கனவு, வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையோ, வேலை உயர்வு வேண்டும் என்ற விருப்பமோ, கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்ற தாபமோ, எதுவாக இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றும் ஆற்றல் வராகி அம்மனிடம் இருக்கிறது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 3 செவ்வாய்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் கலசத்தை வைக்கும் போது மனதில் ஒரு நன்றி உணர்வை விதை போட வேண்டும். நன்றி அம்மா, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு என்று சொல்லி வைக்க வேண்டும். உன் உள்ளத்தில் இருந்து வரும் அந்த நன்றி சக்தி உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி ஆகும். என் தங்கமே, நீ இந்த பரிகாரத்தை செய்யும்போது உன் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தாலும், உன் உள்ளத்தில் நம்பிக்கை குறைந்திருந்தாலும் பரவாயில்லை. உன் குரல் என் காதில் வந்து சேரும். உன் மனதின் அழுகையை நான் கேட்பேன். உன் கண்ணீரை நான் உன் பாதையில் ஒளியை போடுவேன். உன் வாழ்க்கையின் இருள் நீங்க, உன் உள்ளத்தில் உறுதி பிறக்க, உன் முயற்சிகள் வெற்றி பெற, என் அருள் உன்னை சுற்றி இருக்கும். நீ எப்போதும் நினைக்க வேண்டும், எந்த பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. அது முடிவில்லாமல் தெரிகிறதென்றால் அது உன் பயம் மட்டுமே. உன் பயம் கரைந்தவுடன் தீர்வு உன் முன் நிற்கும். வராகி அம்மன் உன்னை பார்த்து, என் பிள்ளை நம்பிக்கையுடன் என்னை அழைத்தான், நான் அவனை விடமாட்டேன் என்று சொல்வாள். அந்த அருள் உன் வாழ்வில் அதிசயங்களை உருவாக்கும். செவ்வாய்க்கிழமையில் செய்யும் இந்த பரிகாரம், உன் மனதில் இருக்கும் சாப எண்ணங்களை போக்கி, அதற்கு பதில் ஆசீர்வாத எண்ணங்களை விதைக்கும். நீ ஒவ்வொரு முறை கலசத்தில் நீரை நிரப்பும் போது, அது உன் வாழ்க்கையில் புதிதாக ஓடும் நம்பிக்கை ஆற்றலை குறிக்கும். நீ அந்த நீரை 3வது நாளில் பசுமரத்தின் வேர் பகுதியில் ஊற்றும் போது, உன் பிரச்சனைகளின் வேர் அழிக்கப்படும். உன் குடும்பத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த தடைகள் கரைந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை காயப்படுத்தியிருந்தால், யாராவது உன் மீது தீய எண்ணம் வைத்திருந்தாலும், அந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் கரைந்து போகும். உன் மேல் எந்த கண்ணும் வேலை செய்யாது. உன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர்கள் தாங்களே பின்வாங்கி விடுவார்கள். ஏனெனில் வராகி அம்மனின் அருள் வந்த இடத்தில் எந்த இருளும் தங்க முடியாது. நீ இந்த பரிகாரத்தை செய்து கொண்டிருக்கும் 3வது செவ்வாய்க்குள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும். அது உனக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் தரும். நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் வைத்திருக்கும் அந்த ரகசிய ஆசை கூட உன் வாழ்க்கையில் நனவாகும். உன் வாழ்க்கையின் நிலைமை மாறுவதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். சில நேரங்களில் ஒரு தொலைபேசி அழைப்பு, சில நேரங்களில் யாராவது எதிர்பாராத உதவி, இவை அனைத்தும் உன் வழியில் வந்து சேரும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்துக்கொள். எந்த கஷ்டத்திலும் உன் மனதை உடைக்காதே. நான் வராகி அம்மனின் பிள்ளை. என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று உன்னிடமே சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு தீபமாக எரியட்டும். அந்த தீபம் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். உன் மனதில் பல நாட்களாக இருந்த கேள்விகள், ஏன் என்னால் முடியவில்லை, ஏன் எல்லாம் தடைபடுகிறது, இவை அனைத்துக்கும் விடை கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நிறைவான அமைதியும் செல்வமும் பிறக்கும். உன் மனதில் இருந்த வலிகள் எல்லாம் கரைந்து போகும். என் தங்கமே, அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து, இது ஒரு அதிசயம் என்று சொல்வாய். நீ எப்போதும் நினைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயமும் உன் நம்பிக்கையின் விளைவு. நீ நம்பினாய், அதனால் உன் வாழ்க்கை மாறியது. நீ தாழ்மையுடன் அழைத்தாய், அதனால் வராகி அம்மன் உன்னிடம் வந்து நின்றாள். அந்த அருளை நீ எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும். உன் மனதில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும்.
அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் ஆசீர்வாதங்களை அழைத்து வரும். என் தங்கமே, உன் பயணத்தில் எத்தனை கற்களும் இருந்தாலும் அவற்றை நான் மலர்களாக மாற்றுவேன். உன் பாதையில் எத்தனை இருளும் இருந்தாலும் அதை நான் ஒளியாக மாற்றுவேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அருள் துணை இருக்கும். உன் வாழ்க்கை வளமும் அமைதியும் நிறைந்ததாக மாறும். உன் மனதில் இருந்த பயம், துக்கம், குற்ற உணர்வு அனைத்தும் கரைந்து அதன் இடத்தில் தைரியமும் மகிழ்ச்சியும் பிறக்கும். இனி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எதுவும் தடைபடாது. உன் வீடு வளமாகும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும். உன் மனதில் இருந்த அனைத்து குறைகளும் பூரணமாகும். அந்த நாள் மிகவும் தொலைவில் இல்லை, என் தங்கமே. வராகி அம்மன் உன்னிடம் கூறுகிறாள், என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ உன் வாழ்வின் ஒளியாய் மாறுவாய். உன் வாழ்க்கையில் வளமும் ஆசீர்வாதமும் சுழன்று ஓடும். உன் கையில் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த அருளில் நம்பிக்கை வையு. அந்த பரிகாரத்தைச் செய். உன் உள்ளத்தில் இருந்த குழப்பம் மங்கும். உன் வாழ்க்கையில் ஒளி பெருகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை நான் முழுமையாக மாற்றுவேன். உன் கண்ணீரை மகிழ்ச்சியாகவும், உன் பயத்தை தைரியமாகவும், உன் பிரச்சனைகளை வெற்றிகளாகவும் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடங்கிவிட்டன, என் பிள்ளையே.